எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பேராயத்தை துவங்கி அதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழுக்கு சேவை செய்கிற பெருமைக்குரிய கட்டுரையாளர்கள், கவிதை செய்பவர்கள், நூல் வெளியீட்டாளர்கள், அது மட்டுமில்லாமல் மொழிகளை அதை வேறு மொழியிலிருந்து மாற்றி இன்றைக்கு எத்தனையோ பேரறிஞர்கள் 12 தலைப்புகளில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் பரிசீலித்து வருகிறது. இதுவரை ஏறத்தாழ 4 கோடி ரூபாய்க்கு மேலாக அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டுக்கு செலவு செய்து வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் பேராயம் ஆதீனங்கள் பங்கு, தமிழ் வளர்ச்சியில் ஆதீனங்கள் பங்கு என்ற மாநாட்டையும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தி மிகப்பெரிய அளவில் அது ஒரு செய்தியாக வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் சைவத்தினுடைய பங்கு மட்டுமல்ல, வைணவர்களுடைய பங்கு தமிழ் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் கூட நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு மாநாட்டை நாங்கள் எடுத்தோம் என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் வருகிற மே மாதம் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மாநாடு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடத்த இருக்கிறது. இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள், மகா நிகழ்ச்சிகளை எல்லாம் கூட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்துவது என்பது மிக சாதாரண ஒன்றாக ஆகியிருக்கிறது. காரணம், இந்தியாவில் 2011 இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற ஒரு நிகழ்வு உண்டு. அது ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து அதை ஏற்பாடு செய்வார்கள். அந்த வகையில் 2011 வரைக்கும் பெரும்பாலும் அரசு பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் 2011 மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது அந்த வாய்ப்பு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு 10,000 விஞ்ஞானிகளும் 6 நோபல் லாரிட்டும் வந்தார்கள். அதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தோம். இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்பது இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். அது அந்த நிகழ்வுக்கு என்றுமே துவக்கம் செய்பவர் அந்த நேரத்தில் இருக்கிற பிரதமராகத்தான் இருப்பார். அந்த வகையில் இன்றைக்கு மன்மோகன் சிங் வந்தார்கள். அதே போல் தருமபுரம் ஆதீனம் அந்த சன்னிதானத்தின் மூலமாகவும் அவர்கள் பலமுறை ஏற்கனவே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தொடர்பில் இருக்கிற காரணத்தினாலும் அவருடைய பார்வையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் அந்த தமிழ் பேராயம் பட்டது. அங்கு செய்தால் நன்றாக இருக்கும் இந்த மாநாட்டை என்று சாமிகள் முடிவெடுத்தார்கள், விருப்பப்பட்டார்கள். 6வது மாநாடு சைவ சித்தாந்த மாநாடு இதை மிக சிறப்பாக அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் நடத்தி கொடுப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதனால் இது சைவ சித்தாந்தம் இன்றைக்கு 6வது மாநாடு. பல நாடுகளிலிருந்து வர இருக்கிறார்கள். அவரெல்லாம் இன்றைக்கு கட்டுரைகளை வெளியிடுவார்கள். அவர்கள் செய்த புத்தகங்களையும் கொண்டு வருவார்கள். இது போன்ற ஆராய்ச்சியை உள்ளபடியே ஒரு தமிழுக்கு மேலும் மெருகேற்றுகிற வகையில் அன்றைக்கு
ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும். இது தமிழ்நாட்டுக்கு பெருமை. இதுபோல் நடப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை. சைவ சித்தாந்தம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக அளவிலே இருக்கிற ஜப்பான் இன்னும் பல நாடுகளிலே கூட இந்த சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக போற்றி பாராட்டி வருகிறார்கள். அந்த வகையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் பத்திரிகை ஊடகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால், தமிழுக்கு ஏதாவது பங்காற்ற வேண்டுமென்றால் இந்த மாநாட்டுடைய நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு மொழி எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது என்றால் அது பெரும்பாலும் சைவ மடங்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிக சிறப்பான அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற சைவ சித்தாந்த அந்த அமைப்புகளை நாம் உள்ளபடியே வணங்குகிறோம், பாராட்டுகிறோம். குறிப்பாக தர்ம ஆதீனம் அதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. ஆக இன்றைக்கு மே மாதத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடக்க இருக்கிற இந்த அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மாநாட்டிற்கு நாம் உலக அளவில் இப்படி ஒரு மாநாடு இதுவரை நடந்தது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த அன்றைய நடக்கிற நிகழ்ச்சிகளையும் தகவல்களையும் செய்திகளையும் உலக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடக மக்களாகிய உங்களுக்கு உண்டு. அதை சிறப்பாக செய்ய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை அறிவு என்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவமென்றான், என்னை உன்னி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம். எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். நம்முடைய தர்மயாதினத்தில் 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்ற அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகவும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தின் மூலமாகவும் சைவ சித்தாந்த அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு வருகின்ற மே மாதம் 3, 4, 5 தேதிகளில் விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு பலர் ஆய்வு கட்டுரைகள் கொடுக்க இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து லண்டன் பிரித்தானியா சைவ திருக்கோயில்கள் ஒன்றியம், மலேசியா மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம், அகில இலங்கை இந்து மாமன்றம், கனடா இந்து மாமன்றம், கனடா இந்து கலாச்சார மன்றம் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர்கள், ஆர்வலர்கள், கட்டுரையாளர்கள் என பல பிரிவுகளிலிருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வேந்தர் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தோம். அவர்கள் உடனடியாக எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் மிக பிரமாதமாக செய்யலாம் என்று அவர்கள் முதலாக எடுத்தவுடனே அதை சொன்னார்கள். அது நமக்கு ஒரு ஆர்வம், உத்வேகமாக இருந்தது. ஆகினால் இந்த மாநாடு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அந்த கட்டுரையாளர்கள் கொடுப்பதற்கும், இங்கே உள்ள பல்கலைக்கழகம் பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலிருந்து கிட்டத்தட்ட 1500 பேர் கட்டுரையாளர்களும் பார்வையாளர்களும் வருகிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து 500க்கு மேற்பட்டவர்கள் 10 நாடுகளிலிருந்து வருகிறார்கள். அதனால் இந்த மாநாடு பல துறைகளிலிருந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், திருமுறை, சாத்திரம் இந்த துறைகளிலிருந்து
ஆங்காங்கே அமர்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை கொண்டு வருகின்ற கட்டுரையாளர்களும் அவர்களுக்காக 3 தொகுதிகளாக கட்டுரை நூல்கள் வெளியிட இருக்கிறது. மாநாட்டு மலர் வெளியிட இருக்கிறது. இதனை அன்றி மற்ற நூல்கள், சைவ சித்தாந்தம் தொடர்பான நூல்கள் 10ற்கு மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கிறது. அன்பர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு இன்றைய நாள் நம்முடைய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஊடகங்கள் இதை நல்ல வகையில் வெளிப்படுத்த வேண்டும். இவர்களுக்கு உறுதுணையாகவும் நம்முடைய மாநாட்டிற்கு முழு ஒத்துழைப்பும் நல்க கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அருணாச்சலம் அவர்கள், கருநாகராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய பேராய அன்பர்கள் அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்களை கூறி, ஊடகத்துறையினர் நல்ல வகையில் இந்த மாநாடு நடைபெறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சச்சிதானந்தம், காந்தலகம் சச்சிதானந்தம் அவர்கள், பதிவாளர், நம்முடைய பதிவாளர், அனைத்துலக சைவ சித்தாந்த பதிவாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பஞ்சவடி திருக்கோயில் தக்கார் கோதண்டராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய கல்லூரி செயலர், முதல்வர் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநாட்டிற்கென்று பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டினர்களுக்காக தனி ஒரு குழுவும், உள்நாட்டிலே பல பிரிவுகளில் பல குழுக்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் அந்தந்த பணியில் இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை செம்மையாக இருந்து செயல்பட்டு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்குள் தங்களுடைய பணிகளை முடுக்கி வேலை அதிகமாக செய்து இந்த பணியை சிறப்பாக அமைய எல்லா வகையிலையும் எல்லோரும் ஒத்துழைத்து மாநாடு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று விரும்பி நிறைவு செய்கிறேன். முதலாக நாட்டினுடைய பிரதம மந்திரியிலிருந்து எல்லாரையும் கூப்பிடுவதற்காக ஆளுநர்கள், பிரதமர்கள், முதல்வர்கள் எல்லாரையும் அழைப்பதற்கான ஆலோசனையில் இருந்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இன்னும் அடுத்த கூட்டத்தில் அவர்கள் யார் யார் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்கும். 500 பேருக்கு வராங்க. வெளிநாடுகளிலிருந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வருகிறது. 500 பேராளர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க எல்லா நாடுகளிலிருந்தும். ஜப்பான்லேருந்தே 50 பேர் வர்றாங்க. சிவா அதினம் அவங்க தலைமையில். இலங்கை அது மாதிரி நிறைய வர்றாங்க. கனடா, லண்டன் மாநகரத்திலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. இல்லை, நாங்கள் அதுக்காக தான் ஒரு 2000 பேர் அளவுக்கு தான் இருந்தோம். அது வெளிநாட்டினர் தங்குவதற்கு தனியாக அறைகள், மற்றவர்கள் நம்ம தங்குவதற்கு பெரிய மண்டபங்கள், இவைகளை வந்து அவங்க வேந்தரே அவங்க இதில் பல்கலைக்கழகத்திலேருந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உணவுகளும் அவங்க மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நாங்கள் அது ஏன்னா ஒரு அரங்க கூட்டு மாநாடாக இது நடப்பதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அதை ஏற்பாடு செய்வோம். இதில் பதிவு பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கோம். அந்த ஃபார்ம்லெட்டு அந்த இதில் வந்து பதிவு பண்ணவங்க மட்டும்தான் அங்கே உள்ளார அனுமதிக்கப்படுவார்கள். பார்வையாளர்களுக்கு தனியாகவும், கட்டுரையாளர்களுக்கு தனியாகவும், வெளிநாட்டினர்களுக்கு தனியாகவும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்காக பஞ்சவடி கஷேத்திரத்திலிருந்து பட்டாபிஷேக பிரசாதம் இப்பொழுது குருமா சன்னிதானம் அவர்களுக்கும், கல்வி காவலர் பாரிவேந்தர் அவர்களுக்கும்,
அந்த க்ஷேத்திரத்தினுடைய துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.